உலகை நரகத்துக்கு இழுக்கும் 666. இது ஷிப்பா அல்லது ஆவிக்குரிய அடிமை சாசனமா? பைபிள் உடைக்கும் பதைபதைக்கும் ரகசியம். இந்த முத்திரையை வாங்கினால் மன்னிப்பே கிடையாதா? வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிர்ச்சி. மனித மூளையை உலுக்கும் அசைக்க முடியாத உண்மை. ஜீசஸ் காலிங் டிவியின் வேதாகமத்தில் மறைந்திருக்கும் 1000 மாபெரும் மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். உலக சரித்திரத்தின் மிக இருண்ட காலகட்டம். அந்தி கிறிஸ்து தன்னை உலகத்தின் மாபெரும் தலைவனாக சர்வ வல்லமையுள்ள தேவனாகவும் அறிவித்து விட்டார். தன்னை நம்பாதவர்களை, தன்னை தேவன் என்று வணங்காதவர்களை ஒழித்து கட்டுவதற்காக அவன் உலகத்தில் எந்த ஒரு சர்வாதிகாரியையும் இதுவரை பயன்படுத்தாத ஒரு அதிபயங்கரமான பொருளாதார ஆயுதத்தை கையில் எடுக்க போகிறான். வெளிப்படுத்தும் விசேஷம் 13, 16, 17. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலதுகையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவனை தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். உங்களிடம் கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம், வங்கியில் மாபெரும் சேமிப்பு இருக்கலாம். ஆனால் அந்தி கிறிஸ்து கொடுக்கும் அந்த ஒரு முத்திரை உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் ஒரு கடைக்கு போய் ஒரு பாக்கெட் பால் கூட வாங்க முடியாது, ஒரு மாத்திரை கூட வாங்க முடியாது. உங்களுக்கு சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்படும். உங்களால் எதையும் விற்கவும் வாங்கவும் முடியாது. பசியாலும் பட்டினியாலும் உங்கள் குழந்தைகள் துடிதுடிக்கும் போது அந்த மாபெரும் பலை விரிக்கப்படும். இந்த முத்திரையை குத்திக்கொள், உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று பிசாசு அழைப்பான். இன்று எந்த ஒரு உலக யுகங்களும் கட்டுக்கதைகளும் இல்லாமல் 100% பைபிள் வசனங்களை மட்டுமே வைத்து இந்த 666 முத்திரையின் பதைபதைக்கும் ரகசியத்தை உடைக்கப் போகிறோம். ஏன் இந்த முத்திரை வலது கையிலாவது அல்லது நெற்றியினாவது குத்தப்பட வேண்டும்? ஏதோ இடது கையிலோ நெஞ்சினோ குத்தக்கூடாதா? இங்கேதான் சாத்தானின் அப்பட்டமான காப்பிகேட் தந்திரம் ஒளிந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தேவன் இஸ்ரவேலர்களுக்கு தம் கற்பனைகளை கொடுத்தபோது உபாகமம் 6:8 என்ன சொன்னார் தெரியுமா? அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாயிருக்க கடவது என்று சொன்னார். அதாவது வலதுகை என்பது மனிதனுடைய செயல்களையும், நெற்றி என்பது மனிதனுடைய சிந்தனைகளையும் விசுவாசத்தையும் குறிக்கிறது. அந்தி கிறிஸ்து என்ன கேட்கிறான் தெரியுமா? ஒன்று, நீ உன் முழு மனதோடு என்னை தேவன் என்று விசுவாசி, அல்லது உனக்கு என் மேல் விசுவாசம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, உயிர் வாழ்வதற்கான உன்னுடைய செயல்களினால் எனக்கு அடிபணிந்து வேலை செய் என்கிறான். இது வெறும் ஒரு பார்கோடா அல்லது தோலுக்கு அடியில் வைக்கப்படும் சீப்போ மட்டுமல்ல, அது ஒரு ஆவிக்குரிய அடிமை சாசனம். அந்த முத்திரையை வாங்கும் ஒவ்வொருவரும் சர்வ வல்லமையுள்ள தேவனை உதறிவிட்டு சாத்தானே என் எஜமான் என்று கையெழுத்து போடுகிறான். இந்த முத்திரையின் பெயர் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் மனித அறிவை உலுக்கும் அந்த மாபெரும் கணக்கு வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13, 18. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அதன் இலக்கம் 666. நன்றாக கவனியுங்கள். 666 என்பது ஒரு மாயாஜால எண் அல்ல, அது மனிதனுடைய இலக்கம். பைபிளில் எண்கள் மிக முக்கியம். 7 என்பது தேவனுடைய பரிபூரணத்தை குறிக்கும் எண். ஆனால் 6 என்பது மனிதனின் எண். ஏனென்றால் தேவன் மனிதனை 6வது நாளிலே படைத்தார். அந்தி கிறிஸ்துவின் அரசாங்கம் என்பது என்ன தெரியுமா? எங்களுக்கு தேவன் வேண்டாம், மனிதனாகிய நாங்களே எங்களை தேவனைப் போல உயர்த்தி கொள்வோம் என்று மனிதர்கள் தன் சுயபலத்தினால் கட்டும் மாபெரும் சாம்ராஜ்யம். தேவனுடைய 777 என்ற பரிபூரணத்தை ஒருபோதும் தொட முடியாத, முழுமையடையாத மனிதனின் தோல்வி எண் தான் 666. பிசாசு, அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி என பிசாசின் மாபெரும் அந்த 3 கொடூர கூட்டணிகளை குறிக்கும் அந்த அகந்தையின் உச்சக்கட்ட முத்திரை தான் இந்த 666. இப்போது அநேகர் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். நான் ஏன் குழந்தையை காப்பாற்ற வேறு வழி இல்லாமல் இந்த முத்திரையை வாங்கி கொள்கிறேன், பிறகு தேவனிடம் போய் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்? தேவன் அன்பானவர் தானே. இங்கேதான் வேதாகமம் மனித குலத்தின் இரத்தத்தை உறைய வைக்கும் ஒரு அதிபயங்கரமான எச்சரிக்கையை கொடுக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14, 9, 10. எவனாவது மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொண்டால் அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். பைபிளில் தேவன் எத்தனையோ கொடூரமான பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஆனால் இந்த 666 முத்திரையை மட்டும் ஒருவன் வாங்கிவிட்டால் அவனுக்கு என்றென்றைக்கும் மன்னிப்பே கிடையாது. அங்கே கிருபையின் கதவு நிரந்தரமாக மூடப்படும். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அந்த முத்திரையை வாங்குவது சாதாரண பாவம் அல்ல, அது பிசாசின் சிம்மாசனத்திற்கு நேரடியாக செய்யப்படும் ஆராதனை. அந்த முத்திரையை குத்தி கொண்ட ஒருவன் தன் ஆத்துமாவை அதிகாரப்பூர்வமாக நரகத்திற்கு விற்று விடுகிறான். அதன் பின் அவன் மனம் திரும்பவே முடியாது. இன்று உலகம் முழுவதும் அந்த 666 சிஸ்டம் மிக வேகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. பணமில்லாத உலகம், அனைவராலும் கண்காணிக்கப்படும் தொழில்நுட்பம் என எல்லாம்
அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்களை நாம் இதை பார்த்து பயப்பட வேண்டுமா? தேவன் நம்மை அனாதையாக விட்டு விடுவாரா? இல்லவே இல்லை. பிசாசு 666 என்ற முத்திரையை குத்துவதற்கு முன்பாகவே சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய சொந்த பிள்ளைகளின் நெற்றியில் ஒரு மாபெரும் முத்திரையை குத்தியிருக்கிறார். எபேசியர் 4:30 ஆணித்தரமாக சொல்கிறது, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையை பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய முத்திரை. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் அந்த உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும் முன்பாகவே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நீங்கள் தேவனுடைய முத்திரையை வாங்கியிருந்தால் பிசாசின் 666 முத்திரையை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஆனால் ஒருவேளை பின்மாறி போய் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் நீங்கள் விடப்பட்டால், உயிரே போனாலும் அந்த முத்திரையை மட்டும் வாங்காதீர்கள். ரத்தம் சிந்தி மரித்தாலும் பரவாயில்லை, இயேசுவுக்காக மரித்தால் உங்களுக்கு பரலோகத்தில் மாபெரும் சிம்மாசனம் காத்திருக்கிறது. இதுதான் பைபிள் உடைக்கும் 100% அசைக்க முடியாத வேதாகம உண்மை. மனித குலத்தையே நரகத்திற்கு எடுத்து செல்லும் அந்த 666 முத்திரையின் பதைபதைக்கும் ரகசியங்களை உடைத்து விட்டோம். ஆனால் அந்தி கிறிஸ்து உலகம் முழுவதும் ஆட்டம் போட்டு தன்னை தேவன் என்று அறிவித்து அனைவரையும் கொண்டு கொண்டிருக்கும் அந்த மாபெரும் உபத்திரவ காலத்தில் எருசலேம் வீதிகளில் திடீரென்று 2 மாபெரும் மனிதர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் யார் என்று பிசாசுக்கே தெரியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தின்படி அந்த 2 சாட்சிகளும் அந்தி கிறிஸ்துவுக்கு நேராக நின்று சவால் விடுகிறார்கள். அவர்களை யாராவது கொல்ல நினைத்தால் அவர்கள் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு எதிரிகளை சுட்டரிக்கும். அவர்கள் நினைக்கும் போதெல்லாம் வானத்தை அடைத்து மழையை பெய்யாமல் தடுப்பார்கள், தண்ணீரை இரத்தமாக மாற்றுவார்கள். இந்த மாபெரும் வல்லமை பொருந்திய 2 மனிதர்கள் யார்? அவர்கள் மரித்து போற ஓசையும் எலியாவுமா, அல்லது ஏனோக்கா? அடுத்த வீடியோவில் அந்தி கிறிஸ்துவையே அலறவிட போகும் இந்த 2 சாட்சிகளின் பதைபதைக்கும் ரகசியங்களை 100% வசன ஆதாரங்களோடு உடைக்கப் போகிறோம். இது உங்களை அதிர வைக்கும். தொடர்ந்து காத்திருங்கள். மகாராஜனும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, இயேசுவே வாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.